பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பார்வை வச்சு செஞ்சுட்டாங்க, வச்சு கிழிச்சு எடுத்துட்டாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன டாஸ்க்குன்னா, இந்த வீட்டில் கிச்சன் வேலைகளிலும் மற்ற பொறுப்புகளிலும் பெஸ்ட்டு யார் பெஸ்ட்டு, ஆண்களா பெண்களான்னு ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கமும் உட்கார வச்சுட்டாங்க. இதுக்கு வந்து நடுவர் பாருங்கள், இதுதான் கேவலம். நடுவர் யாரும் தெரியுமா? கம்முனத்தையும் அறவராகும். இவங்க நடுவர் வேலை பார்க்க சொன்னால் இவங்க அந்த மாமா வேலைலாம் பார்த்துட்டு இருப்பாங்க, காஜி வேலையில் பார்ப்பாங்க. சரியான போட்டி. ஒருத்தனும் அவன் கருத்தை வரிசையாக வந்து சொல்கிறாங்க, அதை பேசுகிறாங்க. வந்து அதில் சபரி சொல்கிறான், என்ன குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறான்னா, கோவக்கா வந்து கழுவி போடாமல் இருக்கிறதும், அப்புறம் சிங்கில் விழுந்த அதே உருளைக்கிழங்கு எடுத்து உள்ளே போடுறதெல்லாம் ஆண்கள் பண்ணதே கிடையாது. அதான் அந்த இதில் வந்துச்சு பார்த்தீங்களா, குறும்படத்தில். கோவக்கா கழுவி உள்ளே போடாமல், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து கீழே விழுந்து சிங்கில் விழுந்ததெல்லாம் எடுத்து திரும்பவும் போட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்து நல்லா பார்த்து, எங்கே கீழே விழுந்ததுக்கு உள்ளே போகிறேன்னு கேட்டாலும் பாருக்கிட்ட அதெல்லாம் பிடிச்சி இங்கே போட்டு வச்சு செஞ்சிட்டாங்க பாருவை. அப்புறம் பாரு மிச்சம் இருக்கக்கூடிய சாப்பாட்டை கூட கூழாக மாற்றியது யார்? இந்த பெண்கள் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி அது பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுவை தான் வச்சு செய்கிறாங்க. இது அதனால் வச்சு செய்ய முடியாது, ஏன்னா கிச்சனில் வந்து அதுக்கு ஒரு வேலையும் தெரியாது பாருவுக்கு. ஸோ பார்வை நல்லா அடி விழுவுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து விக்ரம் பிக் பாஸ் பேச்சை மதிக்காமல், வீட்டை முழுசாக க்ளீன் பண்ணாமல் ஜெயிலுக்குள்ளே போகிற வரலாறுலாம் இங்கே யாராலையும் அழிக்க முடியாது. இந்த வீட்டில் அந்த ரெக்கார்டு வச்சுருக்கதே யார்? சாண்ட்ரா, திவ்யா. சாண்ட்ராவாச்சும் பரவாயில்ல, திவ்யா ஓ திவ்யா நீ நடமாடும் நதியா வச்சு கிளின்னு கிழிச்சிட்டான் திவ்யாவை. இந்த அவமானம் உனக்கு தேவையா? பார்வையும் வச்சு கிழிக்கிறாங்க, திவ்யா சாண்ட்ராவையும் வச்சு கிழிக்கிறாங்க. இன்னும் யாரை கிழிக்க போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. வேறு மாதிரியான ஒரு டாஸ்க்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னென்னா, இதுக்கு வந்து ஜட்ஜி போட்டிருக்காங்க பாருங்கள், அதுதான் என்னால் தாங்க முடியல. கம்முனத்தையும் அறவரையும் போட்டிருக்காங்க. நீ லவ் பண்ணுவாங்களா இல்லை ஜட்ஜி வேலையை பார்ப்பாங்களா? டேய், கொஞ்சமாச்சும் ஈர வெங்காயம் இந்த பிக் பாஸ் இருக்காங்கள அதை விட்டுருவான். ரம்யா கேப்டன் ஆகிடுச்சிங்க, அதாங்க வயிற்றுச்சலாக இருக்குது. ரம்யா அவன் கேப்டன் ஆக்கியிருக்காங்க பாருங்கள். எப்படா வெளில வரும்ட்டு ஓட்டை போடாமல் ஓட்டை போட்டு அதை வெளியே அனுப்புறதுக்கு நம்ம பிளானை போட்டுட்டு இருந்தா, அவங்க ஒரு பிளானை போட்டு ரம்யா உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏஆர்எம் கான்செப்டில் எதுவும் டைட்டில் கொடுத்து தோஞ்சிட போகிறாங்க, அதான் பயமாக இருக்குது. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.